ஹலோ லாய்ட, குட் மார்கன். 38வது நாள் ஜெர்மன் மொழி படிக்கிறது. இன்னைக்கு பை அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் பற்றி பார்க்கலாம். பை அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் பல விதத்தில் நம்ம உபயோகப்படுத்தலாம். அது என்னென்ன வழி அப்படின்னு பார்த்துட்டு அதோடைய உதாரணமும் நம்ம இப்போ பார்ப்போம். பை அப்படிங்கிறது டாட்டிவ் எடுக்கும். நம்ம ஏற்கனவே நான் வந்து இந்த ப்ரிப்போசிஷனுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பேன். எப்படி வந்து இந்த ப்ரிப்போசிஷனை ஞாபகம் வச்சுக்கணும்னு. அதில் பார்த்தோன்னா இந்த டாட்டிவ் எடுக்கிற ப்ரிப்போசிஷன்லாம் என்ன வரும்? Aus bei Mitna, aus bei Mitna, seid von zu, außer ist dabei, außer ist dabei, gegenüber Rab அப்படின்னு ஒரு பாட்டு மூலமாக சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த ப்ரிப்போசிஷன் வந்ததுன்னா டாட்டிவ் தான் நம்ம உபயோகப்படுத்துவோம். அப்படி பை அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனுடைய உபயோகிக்கும் முறை எந்தெந்த இடத்துலலாம் பை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ப்ராக்சிமிட்டி இல்லைன்னா லொக்கேஷன். ஒன்று கிட்ட, நியர் இல்லைன்னா அட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒருத்தர் கிட்ட இருக்கிறத நம்ம சொல்கிறது. ஒருத்தர் இல்லைன்னா ஒரு பிளேஸ். இஷ் ஓன இங்கே ரெண்டாவது இடத்துல வேர்ப் ரெண்டாவது இடத்துல வந்துடுச்சு. அப்புறம் கான்ஜுகேட்ஸ் ஆயிடுச்சு. கான்ஜுகேஷன் வந்து ஓனன் அப்படிங்கிற வேர்பு வந்து ஓன அப்படின்னு மாறிடுச்சு. Ich wohne bei meinen Eltern. Ich wohne bei meinen Eltern. இங்கே ஏன் மைனன் எல்டன் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய ஹவுஸ் ஆஃப் காவ. இது கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் எழுதுங்க. இன்னொரு உதாரணம். Das Restaurant ist bei der Kirche. Das Restaurant ist bei der Kirche. அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது? அந்த ரெஸ்டாரண்ட் வந்து கிர்ச்சை அப்படின்னா தி கிர்ச்சை அப்படிங்கிறது சர்ச். அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது? அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்குது. பை இஸ் பை தேர் கிர்ச்சை. இங்கே பை வந்து இது அருகில் அப்படின்னு சொல்கிறோமா. அதாவது கரெக்டான இடம் நம்ம சொல்ல மாட்டோம். பக்கத்தில் இருக்குது, அருகாமையில் அப்படின்னு சொல்லுவோமா. அந்த மாதிரி இது உபயோகப்படுத்திக்கலாம். ரெண்டாவது முறை, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறத சொல்லும்போது நம்ம வந்து பை உபயோகப்படுத்துவோம். இது நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ்லலாம் வந்து இதை தான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க. இஷ் ஆர்பைட்ட பை அப்படின்னு போட்டிருப்பாங்க. இஷ் ஆர்பைட்ட பை உங்களுடைய பேர், எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ அதை போட்டுக்கணும். ஏவே ஃபிர்மா இல்லை சீமென்ஸ். ஏன்னா உதாரணம் வந்து சீமென்ஸ் தான் நிறையா வரும். அடுத்தது ஒரு ஆக்டிவிட்டி இல்லைனா ஒரு ஈவெண்ட், அதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த பை வந்து உபயோகப்படுத்துவோம். உதாரணத்துக்கு நான் வந்து சாப்பிட்ற நவுன் என்னது? எஸ்என்னுடைய ஜெண்டர் தாஸ் எஸ்என். ஏன் பச்சையில் எழுதுகிறேன்னா ஞாயிற்றுலாம் வந்து பச்சையிலையும், ஃபெமினைனை வந்து சிவப்புலேயும், மேஸ்குலினை வந்து நீலத்துலேயும். இந்த இதில் தான் நான் எழுதுகிற பழக்கம். ஏன்னா மூளை வந்து கலர் ஞாபகம் வச்சுக்கும். இது நம்ம முன்னாடி உள்ள நிறையா வீடியோவில் வந்து டிப்ஸில் இதை கொடுத்துருப்பேன். தஸ் எஸ்என். இப்போ இதோடைய வாக்கியம் என்ன வரும்? பைம் எஸ்என் அதாவது சாப்பிடும் பொழுது. பைம் எஸ்என் ஸ்பிரிஷ்ட். பைம் எஸ்என் ஸ்பிரிஷ்ட் மன் நிஷ்ட். சாப்பிடும்போது ஒருத்தர் பேசக்கூடாது. வேர்பு ரெண்டாவது இடத்துல. ஒரு வாக்கியம் எழுதும்போது டக்குன்னு உங்களுக்கு வந்து இதெல்லாம் கவனிக்கணும். வேர்பு வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது. இது வந்து கான்ஜுகேட் ஆகியிருக்கு. இது வந்து ஞாயிற்றமில் இருக்குது. நான் வந்து அவனை படிக்கும்போது பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். நான் அவனை படிக்கும்போது பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு இஷ் ஹாப ஈன் கெசேன். கெசேன். இந்த கெசேன்கிற வார்த்தையோடைய ஹில்ஃப் வெர்பு தான் இது. சரிதானே? இது ஒரு ஹில்ஃப் வெர்பு. இந்த ஹில்ஃப் வெர்பு வந்து இந்த கெசேனுக்காக தான் இங்கே ஹில்ஃப் வெர்பு வருது. இது வந்து ஃபெர்கங்கன் ஹைட்டில் வரும். ஃபெர்கங்கன் ஹைட் அதாவது பாஸ்ட் டென்ஸில். இஷ் ஹாப கெசேன். இஷ் ஹாப ஈன் கெசேன். அவனை பார்த்தேன். எப்போ? பைம் lernen. Ich habe ihn
beim Lernen gesehen. இது 3வது முறை. அடுத்தது 4வது. யாரோ ஒருத்தருடைய பராமரிப்பில் இருக்கும்போது இல்லை ஒருத்தருடைய இடத்துல அவருடைய கண்ட்ரோலில் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கும்போது சாவிக்கு என்ன? தேர் ஸ்லூசல். இப்போ இந்த சாவி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லணும். தேர் ஸ்லூசல் இஸ்ட் பை, இங்கே என்ன வரும்? டாட்டுன்னு சொல்லிட்டேன். இஷ்ஷோடைய டாட்டு ஃபார்ம் என்ன? இஷ்ஷோடைய டாட்டு இஷ், மிஷ், மியர். மியர் வந்து டாட்டு ஃபார்ம். ஆக என் இடத்தில் இஷ். தேர் ஸ்லூசல் இஸ் பை மியர். சரியா? அடுத்தது ஒரு சில கண்டிஷனில், அதாவது இது 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 நடந்திருந்தா, இது இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன். இதுக்கு வந்து ஒரு வாக்கியம். மழை பெஞ்சதுன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மழைக்கு ரேகன். வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வேர்பு என்ன வரும்? பிளைபன். இங்கே பிளைபன்னு நான் உபயோகப்படுத்துறதுனால இங்கே நிச்சயமாக வந்து வியர் போட்டுடலாம். பிளைபர்ன் போட்டோன்னா இஷ் வரும். வியர் சு ஹவுஸ, நவுன் கேபிட்டலில் வரலாம். க்ரோஸ். இப்போ பை முன்னாடி போட்டுடணும். பை ரேகன், மழை பெஞ்சதுன்னா. இஃப் இட் ரெயின்ஸ், இன் கேஸ் ஆஃப் ரெயின் அப்படின்னு கூட சொல்லலாம். இன் கேஸ் ஆஃப் ரெயின் இல்லை இஃப் இட் ரெயின். மழை பெஞ்சதுன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்போம். இதை நான் வந்து இப்போ என்னுடைய இதுக்கு மாற்றணும். இது நம்ம வியர்னு போட்டிருக்கோம்ல. இப்போ நான் இஷ்ஷில் எழுதும்போது நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். பை ரேகன் பிளைப, பை ரேகன் பிளைப இஷ் zu Hause. பை ரேகன் பிளைப இஷ் zu Hause. இங்கே வேர்ப் 2வது இடத்துல வந்துடுச்சு. வேர்ப் zweite Position. வேர்ப் zweite Position. 6வது உபயோகிக்கும் முறை ஒரு ஒப்பீனியன் இல்லைனா ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லைனா தன்னுடைய ஒரு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், அதாவது கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லலாமா? இதுக்கு ஒரு வாக்கியம் பார்க்கலாம். அவனுக்கு வந்து பணம் தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். பை ஈம் சேல் நுவர் கேல்ட். பை ஈம் சேல்ட் நுவர் கேல்ட். அவனுக்கு வந்து மணி தான் வந்து முக்கியம். மணி ஒன்லி மேட்டர்ஸ். இல்லைனா இன்னொன்று வந்து சொல்லலாம். அடுத்தது நம்மளுடைய கேஸில் வந்து எல்லாமே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது என்னுடைய சிச்சுவேஷன் வேறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பை உன்ஸ், வியரோடது ஃபார்மா. பை உன்ஸ் இஸ்ட் தாஸ் அந்தர்ஸ். பை உன்ஸ் இஸ் தாஸ் அந்தர்ஸ். இங்கே வேர்ப் zweite Position, இங்கே வேர்ப் zweite Position. சரியா? ஆக இந்த பை அப்படிங்கிறத உபயோகப்படுத்த 6 விதம் பார்த்துட்டோம் நம்ம. ஒன்று, ஒரு விஷயத்துக்கு பக்கத்தில் இருக்குது, அருகாமையில் இருக்குன்னும் போது நம்ம பை உபயோகப்படுத்துவோம். இன்னொன்று, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும்போது, ஒருத்தருடைய பராமரிப்பில் இருக்கும்போது, இல்லை ஒருத்தருடைய இடத்துல இருக்கும்போது. அடுத்தது ஒரு கண்டிஷனுக்கு இது நடந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய கருத்தை சொல்லும்போது. ஓகே லைட்டா, இது வந்து பை உபயோகிக்கும் முறை. இப்போது ஹவுஸ் ஆஃப் காபர். ஹவுஸ் ஆஃப் காபரில் வீடியோ பார்த்துட்டே இருந்தால் ஜெர்மன் வருமா? ஹவுஸ் ஆஃப் காபர் என்ன பண்ணணும்? தி ஹவுஸ் ஆஃப் காபர். ஹவுஸ் ஆஃப் காபர். ஹவுஸ் ஆஃப் காபர் அப்படின்னா ஹோம் ஒர்க்கா? இந்த ஹவுஸ் ஆஃப் காபங்கிறது எப்படி வருது? ஹவுஸ் ப்ளஸ் ஆஃப் காபர். தி ஆஃப் காபர் das ஹவுஸ் சேரும்போது தி ஹவுஸ் ஆஃப் காபரில். இப்போ இந்த 6 நான் சொன்ன இந்த 6 இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்ததுனாலும் இந்த 6 வச்சு பிட்ட ஷ்ரைபன்சி என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் 6 வாக்கியம் எழுதுங்க. எழுத ஜெர்மன் வந்துடும். Auf Wiedersehen.